இந்த 17 தான் நேற்று பிடிச்சி வந்தது. எல்லாமே எம்டி வண்டி தானா? ஆமாங்க. அதான் ஒன்னு மூணு நாமக்கல்லில் உரிய அனுமதியின்றி இயங்கி வந்த கல்குவாரியில் ஆய்வுக்கு சென்ற அதிகாரிகளைக் கண்டு அங்கிருந்த தொழிலாளர்கள் தப்பியோடினர். கூலாங்கரடு என்ற மலைப்பகுதியில் இயங்கி வந்த கல்குவாரியில் பயன்படுத்தப்பட்ட ஹிட்டாச்சி டிராக்டர், ஜேசிபி, டிப்பர் லாரி உள்ளிட்ட 17 கனரக வாகனங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சட்டவிரோதமாக கற்களை வெட்டி விற்பனை செய்ததாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருவதாக நாமக்கல் போலீசார் தெரிவித்தனர். நானும் பெட்டிஷன் அடிக்கடி கொடுத்து சலிச்சு போச்சுங்க. சலிச்சு போய் இப்போ தான் அன்றைக்கி பெட்டிஷன் கொடுத்தங்க. வந்தாங்க, வந்து என்ன எல்லாம் சீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் நிரந்தரமாக அதை மூடிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் எல்லாம் நோவு. இந்த சோள பயிர் கூட நோவுங்க, ஒன்றும் பண்ண முடியலைங்க இங்கே. இதை பார்த்து தயவு செஞ்சு இதை நிறுத்திட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கோடி புண்ணியமாக இருக்குங்க. அந்த கிட்டு கிரசர் இருந்து புகை இப்போ நிறையா வருதுங்க. பண்ணுனா நீ என்ன பண்ணிக்கோ ஒன்றும் பண்ண முடியாது, உன்னால நாங்கள்லாம் சாய்ச்சிக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி நம்ம ஏதாச்சும் போனால் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலையில் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ நீ எதை வேணாலும் பண்ணிட்டா, நீ விட்டு லாரி விட்டு ஏற்றிவிட்டு வா, நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க கல்குவாரிக்காரங்களாம். எப்படிங்க நாங்கள் இருக்கிறது? அவங்க தான் இந்த கரெக்டில் உடச்சி 10-15 வருஷமாக எல்லாம் திருடி உடச்சி வசதி ஆகிட்டாங்க. மற்றவங்க கரெக்டை சுற்றி இருக்கிறவங்க எப்படிங்க வாழ்கிறது? புகையாக வருதுங்க. இதுக்கு மேலே எங்களால் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நேற்று என்ன தெரியலைங்க, நேற்று எஸ்பி லெவல் கலெக்டர் லெவலில் போய் எஸ்பி கலெக்டர் ஆர்டர் போட்டு எல்லாம் வந்து இப்போ சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியெல்லாம் சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி நாளில் எத்தனை தானே பேட்டி கொடுத்தாங்க. சேந்தமலத்தில் கலெக்டர் அந்த கரெக்டுக்கு வந்து சேந்தமலம் ஐஸ்வர்யா மகாலில் வந்து இந்த கரெக்டுக்கு டெண்டர் விடுறோம்னு வந்தாங்க. நானும் போயிருந்தேன். அன்றைக்கி நானும் அதை பற்றி பேசினேங்க. அப்புறம் கரூர்காரர் ஒருத்தர் பேசினாருங்க. அவரை கடைசியில் அவர் தெளிவாக பேசினார். விவசாய சங்கத்துக்காரர் அவர் தெளிவாக பேசினாருங்க. அவரை வந்து சுற்றில அடிக்க போயிட்டாங்க. அவங்க வந்து எப்படி ஆளுனா, அவங்க டெண்டர் எடுக்கிறவங்க யாருமே வரலையே. அவங்க அடியாட் கூட்டுக்கணும். பொம்பளை ஆளுக்கு 400 ரூபாயும், ஆம்பளை ஆளுக்கு 500 ரூபாயும், அந்த முன்னு நிற்கிறவங்களுக்கு 1000 ரூபாயும் கொண்டு வந்து கொடுத்தா கும்பல் பெருசாக கூட்டிவிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சத்தம் போடுறாங்க, நாங்கள் தான் கல்லை உடைக்கிறோம், நாங்கள் தான் கல்லை. உண்மையிலும் அவங்க கல்லை உடைக்கிற ஆள் கிடையாதுங்க. அது எனக்கு என்ன நல்லாவே தெரியும். கொல்லமட்டில் யார் கல் உடைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ பெரிய பிரச்சனை வச்சுக்கிட்டு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி எவ்வளோ நாளைங்க வீடெல்லாம் வெடிச்சு போய் கிடக்குது. இன்றைக்கி அந்த டிவி நிருபர் வந்து அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. போன தரம் எடுத்ததே கலெக்டர் அம்மாவுக்கு அனுப்பியிருக்காங்க. கலெக்டர் அம்மா எந்த ஸ்டெப்பு எடுக்கலைங்க. ஆனால் இந்த தரம் ஸ்டெப் எடுக்கிறாங்க. என்னன்னே தெரியல. எப்படிங்க நான் வாழ்கிறது? அவங்க ஒரு 10 பேர் வாழ்கிறதுக்கோசரம் இருக்கிறவங்க சுற்றியில் இருக்கிறவங்களாம் அங்கே ரொம்ப கஷ்டப்படுறதுங்க. எல்லாத்துக்கும் கொண்டமட்டில் நிறையா பேர், அதாவது 70% 75%க்கு எல்லாத்துக்கும் உள்ள உருத்தம் இருக்குதுங்க. ஆனால் அவங்கள எதுக்க முடியாது, நமக்குலாம் அவ்வளோ வசதி பத்தலைங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாம் அப்படியே புழுங்கிட்டு இருந்தாங்க. அந்த ரோடெல்லாம் வந்து பார்க்கணுங்க. ரோடெல்லாம் ரோடு மாதிரியே இருக்குதுங்க. ஒரு மலையில் போனால் ஏறி இறங்கி போடுற மாதிரி ரோடெல்லாம் மேடு பள்ளம் எல்லாம் போயிடுச்சுங்க. ரோடே எல்லாம் எங்க 40 டன் 50 டன் வச்சு கல் போனால் எந்த ரோடு தாங்க தாங்கும்? பைபாஸ் கூட அவ்வளோ தெளிவாக போடுறாங்க. அது கூட 50 டன் வச்சு எடுத்துகிட்டு போனால் அது எத்தனை நாளைக்கு அந்த ரோடு தாங்கும்? அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் டெண்டர் இல்லாதே உடைக்கிறாங்க, டெண்டர் இல்லாதே செய்கிறாங்க. மீறி கேட்டால் மிரட்டுறாங்க. மீறி கேட்டால் ரொம்ப மிரட்டுறாங்க. அதை இல்லைன்னா லாரி விட்டு ஏற்றிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜவஹர் அலின்னு ஒருத்தர் பாய் மனு கொடுத்தது, அவரை கொண்டு போட்டு இப்போ எல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. அது மாதிரி இவங்க எங்களே மிரட்டுறாங்க. நாங்கள் ஒரு 10 பேர் தாங்க இது முன்னோடியாக இருக்கிறாங்க. அவங்கள இப்போ 10 பேர்த்து யாரையாச்சும் 2 பேர்த்த போட்டு அப்புறம் எல்லாம் மற்றவங்களாம் பயந்துக்கிட்டு அடங்கிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க திரட்டுறதுக்கு நாங்கள் உடனே எப்படிங்க போகிறது?